செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிவை பெட்ரோலாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசுக்கிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது முதல் 8ஆம் வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் இன்னைக்கு கிடையாது, நீங்களே தான் படித்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விட்டுருந்தாங்கப்பா. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தம் திருத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கேன்சல் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செல்லுபடி ஆகாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆல் பாஸ் தொடரும் என்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், கல்வி உரிமம் சட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களால் தமிழ்நாடு பள்ளி தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போதுள்ள தேர்ச்சி நடைமுறையை தொடரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதிகாரப்பூர்வமாக அவரே சொல்லிட்டாரு. மற்ற ஸ்டேட்ஸ் வேணால் அது வேணால் மாறப்படலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் வேணால் எப்பயும் மாறாது. ஓகேவா, 4ஆவதுலேருந்து 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஆல் பாஸ் கட்டாயம், ஆல் பாஸ் தொடரும் என்று ஒரு உறுதிமொழியை நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் கொடுத்துட்டாரு. ஓகேவா, ஸோ மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் மாணவர்களாக நீங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா 8th அப்புறம் தான் நிறைய பேருக்கு பொறுப்பு வரும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக என்னன்னு தெரிய வரும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அறிவுனா ஒரு மெச்சூரிட்டி மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலாக பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் நிறைய பேர் பாதிக்கப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விகிதத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வராமல் விட்டது ரொம்ப நல்ல நியூஸ் தான். நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் பண்ணது ரொம்ப நல்ல நியூஸ் தான். ஓகேவா, ஸோ ஓகேப்பா, உங்களுக்கான லீவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1 வரை லீவ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவை பொறுத்த வரைக்கும் மழையானது ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மழை வராது. திரும்பி அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு மழை வரும். ஓகேவா, 9 நாள் லீவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 9 நாள் முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு ஜனவரி நியூ இயர் முடிஞ்சு வந்தோடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்ப்பா. அந்த ஸ்கூல் லீவில் அதை மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெற்றோராக நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஆலோசனை இருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதை முன்னிட்டு மற்றும் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் அண்ட் திருவண்ணாமலை மாவட்டத்திலாம் ஆஃபீல் எக்ஸாம் அரையாண்டு தேவை நான் கண்டக்ட் பண்ணவே இல்லை மழைனால பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கண்டக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்தில் லீவ் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. லீவ் விட்டால் ரொம்ப நாள்லாம் லீவ் விட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் வரும், மற்றபடி தான் எக்ஸ்ட்ரா லீவ் வராது. ஓகேவா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு அப்டேட்டை நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் மக்களே மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாரோ 10th 11th 12th பார்த்துருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்களும் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம், செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுதுப்பா. ஸோ வருகின்ற ஜனவரி மந்த் ஸ்டார்டிங் டேட்லேருந்து வரப்போகுது. அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலும் சரி, நம்மளுடைய கௌதம் மீடியா மெயின் சேனலும் சரி, உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே மாணவர்களே மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் உங்கள் ஃபேமிலி வரவங்க யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தாங்கன்னா 8th ஆல் பாஸ் கிடையாது, படிச்சு தான் பாஸ் சொல்லி பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெளிவுபடுத்துங்க. ஓகேவா, ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.